ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி vlog. இன்றைக்கி நம்ம இந்த டேஸ்டான கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு கிளாஸ் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் எப்படி 3 விசில் விட்டுற போகிறேன். இந்த கொண்டக்கடலை கிரேவி வந்து ஒரு ஸ்பெஷல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க எப்பவுமே இது நம்ம கொண்டக்கடலை சில டைமில் குழம்புல போட சாப்பிட மாட்டாங்க. இதை நம்ம மத்தில் போட்டு நல்லா இடித்து கொடுக்கறதுனால பாதி கொண்டக்கடலை குழம்புலேயே வந்து மிக்ஸ் ஆயிரும். அவங்களால அதை எடுத்தும் வைக்க முடியாது. பாருங்கள், ஒரு 3 விசில் விட்டுட்டேன் குக்கரில். மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொண்டக்கடலை வாரத்தில் ஒரு நாளாச்சும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை லவங்கம், பாருங்கள் ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். 10 முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 10 முந்திரி இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் 2 துண்டு இஞ்சி ரொம்ப போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 துண்டு இஞ்சி, 4 பூண்டு, தக்காளி, 5-6 சின்ன வெங்காயம், பட்டை 2, லவங்கம் 2, இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்து இந்த தக்காளியில் எதனா சொத்தெல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ தாளிப்புக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி, ஒரு அன்னாச்சி பூ, இதெல்லாம் நம்ம வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எண்ணெயிலேருந்து அன்னாச்சி பூ ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அன்னாச்சி பூ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலெண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். அன்னாச்சி பூ ஆட் பண்ணிவிட்டு அன்னாச்சி பூ நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி எப்போவுமே வெங்காயம் நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா தான் தக்காளி ஆட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கல்ப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா இப்போ வதங்க போகுது. நல்லா கலர் மாற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கலர் மாறினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி கலர் மாறினதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து நம்ம போடும்போது எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இது வதங்கினதுக்கப்புறம் கலர் மாறிடும். அந்தளவுக்கு நம்ம வதக்கணும். ஏன்னா இந்த பச்சையாக நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கிடணும். பச்சை ஸ்மெல் போகணும் நல்லா. ஸோ நம்ம சிம்மிலே வச்சு நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சிம்மில் அந்த எண்ணெயிலே நல்லா இந்த மசாலா வதங்கணும். நம்ம அரைச்சி வச்ச மசாலா இப்போ நம்ம போடும்போது ஒரு கலர்லேயும் வதங்கினதுக்கப்புறம் வேறு கலர்லேயும் மாறிடும் பாருங்கள். இப்போ நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க அளவுக்கு இந்த ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதுமான அளவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துக்கிட்டோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் கணக்கில் வந்துடும். கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போட்டிங்கனாலும் காரமாக இருக்கும். இந்த மிளகாய்த்தூளும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகாய்த்தூளும் எண்ணெயில் நல்லா வதங்கியாச்சு. தனி மிளகாய்த்தூள் தான் நான் போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாக்கும் குழம்புக்கும் வீட்டு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூனும் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே தனி மிளகாய்த்தூளில் 1 ஸ்பூன் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் கொதிக்க விட்டுடுறேன். நம்ம மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த ஜார்லேயும் நான் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் தைரியமாக ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ஒன்றும் தண்ணியாக ஆகாது. ஏன்னா நம்ம எவ்வளோ தண்ணியை ஊற்றினாலும் ஆறினதுக்கப்புறம் நல்லா திக்காகவே இருக்கும். ஏன்னா நம்ம கொண்டக்கடலை நல்லா இடித்து போடுறதுனால அந்த திக்னஸ் நல்லாவே வரும் குழம்புக்கு. பாருங்கள், கொண்டக்கடலை எடுத்து வச்சு நல்லா இடித்து வச்சுக்கிறேன். ஒரு மத்து வச்சு நல்லா இடிச்சுக்கிறேன். இப்போ இந்த கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த இடித்து வச்சுருக்க கொண்டக்கடலையில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி வந்து இது குழம்புலேயே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும். இடித்து வச்சுருக்க கொண்டக்கடலை எல்லாம் பிள்ளைங்களால் எடுத்து வைக்கவும் முடியாது. ஸோ இது வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இதனால நான்வெஜ் கிரேவி டேஸ்ட்டுக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பியும் சாப்பிடுவாங்க. அவங்க எடுத்து வைக்கவும் முடியாது இதை நம்ம ஒதுக்கி. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மேஷ் பண்ணியதுனா அதுலேயே மிக்ஸ் ஆகிரும் நல்லா. பாருங்கள், இட்லி தோசைக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இடிச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் இருந்ததும் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நல்லா சுண்ட விடுங்க. கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டுடும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறையாவும் இதை செஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5-6 பேருக்கு வேணும்னாலும், இல்லை 4 பேருக்கு வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லா கிரேவியாக இருக்கும், திக்காகவும் இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.